ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு உண்கின்ற பொழுது ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க ஓரத்துல இருந்து சாப்பிடுங்க, எல்லாவற்றையும் சாப்பிடுங்க. ஏன்னா எந்த ஆரம்பத்துல பரக்கத்து இருக்குதா கடைசியில பரக்கத்து இருக்குதான்னு தெரியாது. ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே பரக்கத்து விளங்கிடுது எங்களுக்கெல்லாம். ஏன் பரக்கத்தா சாப்பாடு இருக்கிறேன்னு சொல்லிடுறோம். எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சாப்பாட்டுல பரக்கத்து எங்க இருக்குதுன்னு தெரியாது, ஆரம்பத்துல இருக்கலாம் கடைசியில இருக்கலாம்னு சொல்லி. ஆனா நம்ம வெச்சோன்னு என்ன சொல்றாங்க எல்லாரும்? சாப்பாடு பரக்கத்தா இருக்குது. அப்படின்னா பரக்கத்து ரசூலுல்லாஹ்களுக்கு கூட விளங்கல, எங்களுக்கு பரக்கத்தை செஞ்சிருது விளங்கிருதுன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிகத்தை சொல்லல, அதிகமும் பரக்கத்தால் ஏற்படும். நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். அதிகம் என்பதும் பரக்கத்தால் ஏற்படும். ஆனால் பரக்கத்தே அதிகம் என்ற அர்த்தம் அல்ல, பரக்கத்தே அதிகமாக இருப்பதுதான் என்ற அர்த்தம் அல்ல. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தஆமுல் வாஹித் யக்ஃபில் இத்னைன். அதாவது ஒருவருடைய உணவு 2 பேருக்கு என்ன போதும், இருவருடைய உணவு 3 பேருக்கு என்ன போதும். இப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவை நம்ம சாப்பிடுறோமா அது ஒரு பரக்கத்து இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த பரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தா பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடணும், ஷைத்தான் என்ன கையை வைக்காத முறையில் சாப்பிட வேண்டும். இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. எங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது, அதனுடைய உள்ள அர்த்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானும் சாப்பிடுகிறான் என்று சொல்றாங்கன்னா அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன நம்ம புரிந்து கொள்ள மாட்டோம். ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் நம்ப வேண்டும், நிச்சயமாக இது இறைவனுடைய செய்தி, இதுல பரக்கத் இருக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னால் உணவின் மூலம் என்ன கிடைக்க வேண்டுமோ அந்த அத்தனையும் கிடைக்கும் என்றதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படுத்துறாங்க. அதை எப்படி அடைந்து கொள்ள வேண்டுமோ அப்படி என்ன செய்ய வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் அதாவது ஒரு குடலால சாப்பிடுறான், காவிரி 7 குடலால சாப்பிடுறான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அர்த்தம் என்ன? இவனுக்கு போதியது அவனுக்கு என்ன செய்யாது, போதாது அப்படின்றாங்க. இவனுக்கு போதுமானது அவனுக்கு போதாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரே வயிற்று ஒரே எடை எல்லாம் இருக்கும், ஆனா அவனுடைய அமைப்பு இவனுக்கு என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உணவுக்கென்று ஒரு மறைமுகமான ஒரு பரக்கத் உண்டு. இறைவன் இந்த உலகத்துக்கு சுருக்கமாக நீங்க பரக்கத்தை ஒருத்தருக்கு வழங்கப்படுத்தணுமாக இருந்தா, இறைவன் நீ போதாது என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தின் ஊடாக கூட உனக்கு தரக்கூடிய மறைமுகமான மனநிறைவான வாழ்க்கை. எப்படி? உனக்கு போதாது, உலக ரீதியாக உண்மையில போதாது அப்படின்னு நீ நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அல்லாஹு தஆலா உனக்கு தரக்கூடிய மனநிறைவான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எப்படி தாரா? மறைமுகமாக தாரா. பார்த்துட்டு இருக்க அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், அதை தர மாட்டான். மறைமுகமாக உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் அது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டுல எங்க பரக்கத் இருக்குன்னு தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கான காரணம்.